மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று திருவருகை காலம் 2ஆம் வாரம் நம்மை அழைக்கின்றது. இந்த குரல் பாலைவனத்திலிருந்து வருகின்ற ஒருவருடைய குரல். இந்த குரல் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பாலமாக இருக்கின்ற ஒரு இறைவாக்கினருடைய குரல். இந்த குரல் மனிதராய் பிறந்தவர்கள் இவரை விட பெரியவர் யாரும் இல்லை என்று இயேசு சொன்ன ஒருவருடைய குரல். இந்த குரல் இயேசுவுக்காக வழியை செம்மையாக்கிய ஒருவருடைய குரல். இந்த குரல் திருமுழுக்கு யோவானின் குரல். நம்மை மனம் மாற்றத்திற்காக அழைக்கின்றார். திருமுழுக்கு யோவான் பரிசேயர்களையும் சதுசேயரையும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளை என்றும் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை செயலில் காட்டுங்கள் என்றும் அழைக்கின்றார். ஆபிரகாம் எங்களுடைய தந்தை என்று நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம், மாறாக உங்களுடைய செயலில் நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்பதை செயல்படுத்துங்கள் என்பதை கூறுகின்றார். இந்த திருவருகை காலத்தில் நாம் கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் பெருமையாக பஜனை எடுக்கின்றோம், குடில்களை ஜோடிக்க தொடங்கிவிட்டோம், ஆலய அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருமுழுக்கு யோவானும் திருத்துதர் பவுலும் இன்று நமக்கு கூறுகின்ற ஒரு வார்த்தை ரோமியர் 15:7 நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது கடவுளை நீங்கள் பெருமைப்படுத்துவீர்கள் என்று. இன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கடவுளை பெருமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்முடைய தற்பெருமைக்காக அல்ல, மாறாக கடவுளுடைய பெருமைக்காக நாம் செய்கின்ற செயலாக இருக்க வேண்டும். மனமாற்றம் என்பது வார்த்தையில் மட்டும் இல்லாமல் செயலிலும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட செயல் என்றால், கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் ஏழைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அனாதைகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நம்மை வெறுப்பவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நமக்கு எதிராக தீமை செய்தவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நாம் பாவ மன்னிப்பை பெறுகின்ற பொழுது, அந்த பாவ மன்னிப்பை பிறருக்கு பகிர்கின்ற பொழுதுதான் இந்த திருவருகை காலம் அர்த்தமுள்ள காலமாக மாறுகின்றது. திருவருகை காலம் அர்த்தமுள்ள காலமாக மனம் மாற்றத்தின் காரணமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் பிறக்கப் போகும் பாலன் இயேசுவை பெருமைப்படுத்துகின்ற செயலை செய்வோம். அப்பொழுது இந்த திருவருகை காலம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது.